தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆகையால் இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்கள் அநேகர் எழும்பும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், பெண்கள் என ஏராளம் பேர் எழும்பி நம்முடைய தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுக்காகவும் ஆளுகை செய்கிறவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஏராளமாய் நம்முடைய இந்திய தேசத்துல எழுப்பி கொடுக்கும்படியாய், அவர்கள் உண்மையோடும் கருத்தோடும் ஜெபிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏராளம் பேரை கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசம் மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த ஜெபத்தை யார் யாரெல்லாம் எங்க இருந்தெல்லாம் கேட்கிறாங்களோ சுவாமி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவரவர் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை கர்த்தர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு இடத்துல நீங்க ரட்சிப்பை ஊற்றிக்கொண்டே இருப்பீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு ஜெப அபிஷேகத்தை கத்தத்தாங்க. நாங்கள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணணும்னா ஆண்டவரே அப்பா, ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும் எங்க தேசத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டியது எங்களுடைய கடமை ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்துல கர்த்தர் ரட்சிப்பை அருளி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் ஜெபிக்கட்டும், வாலிபர்கள் ஜெபிக்கட்டும், பெரியவர்கள் ஜெபிக்கட்டும், கருத்தாய் ஜெபிக்கட்டும், பாரத்தோடு ஜெபிக்கட்டும், தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கட்டும் ஆண்டவரே. அந்த நல்ல கிருபையை எங்க தேசத்தின் மேல ஒவ்வொரு கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் மீதும், சிறு பிள்ளைகள் மீதும், பெரியவர்கள் மீதும் கர்த்தர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. எங்களுடைய தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருடைய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவரே எங்க தேசம் ரட்சிப்படையத்தக்கதாய், தேசத்தில் ஆளுகிறவர்கள் ரட்சிப்படையத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்றீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.